Hi Nanba, welcome to our channel. So நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு vacuum cleaner ரெடி பண்ணி அதோட வீடியோவும் அப்லோட் பண்ணிருக்கோம். சோ அந்த vacuum cleanerோட அப்கிரேட் வெர்ஷனான vacuum cleaner 2.0 தான் ரெடி பண்ணிருக்கோம். இது எப்படி பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சோ அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படினா நம்ம சேனல்ல இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். So first இந்த vacuum cleaner ரெடி பண்ண 2 லிட்டர் 7up பாட்டில் ஒன்னு எடுத்துர்க்கேன். So next இந்த 7up பாட்டில இந்த மாதிரி கட் பண்ணனும். அது எந்த மாதிரி அப்படிங்கறத நீங்களே பாருங்க. So next தேயிலை அரைக்கக்கூடிய ஒரு ஃபில்டர் எடுத்துர்க்கேன். இதில இருந்து இந்த ஃபில்டரை மட்டும் இப்போ தனியா கட் பண்ணி எடுத்துறலாம். So next இந்த ஃபில்டரை நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்துர்க்கோம். அந்த பாட்டிலுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணனும். சோ அதுக்காக அந்த ஃபில்டருக்கு ஒரு ஃப்ரேம் மாதிரி ஒன்னு ரெடி பண்ணனும். சோ அதுக்காக அந்த பாட்டில்ல இருந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ இத வந்து இந்த பாட்டிலுக்குள்ள இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகற அளவுக்கு சின்னதா கட் பண்ணி ஒட்டிக்கலாம். So next இந்த ஃப்ரேம்ல அந்த அரிப்பு அதாவது அந்த ஃபில்டரை ஃபிக்ஸ் பண்ணனும். சோ அதுக்காக அந்த ஃப்ரேம் மேல அந்த ஃபில்டரை வச்சு ஸ்டாப்லர் பண்ணி அடிச்சிரலாம். So next இந்த ஃப்ரேமை நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்த அந்த பாட்டிலோட கீழ் பக்கத்துல இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அத சூப்பர் க்ளூ வச்சு ஒட்டிரலாம். சோ இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படினா இதுல கேப் எதுவுமே இருக்க கூடாது. சோ அதனால இது கரெக்ட்டா ஃபிட் ஆகுற மாதிரி செட் பண்ணி அதுக்கு அப்புறமா இத ஒட்டிக்கலாம். So இப்போ இந்த ஃபில்டரை இதுக்குள்ள பக்காவா ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு பாட்டிலையுமே இந்த மாதிரி ஒண்ணா ஃபிக்ஸ் பண்ணிரலாம். So இதுலயுமே எந்த ஒரு கேப் இல்லாத மாதிரி கரெக்ட்டா பார்த்து ஃபிக்ஸ் பண்ணனும். So next இந்த மாதிரி ஒரு 12 watt CP fan ஒன்னு எடுத்துர்க்கேன். So இப்போ இத வந்து அந்த பாட்டிலோட கீழ் பக்கத்துல இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிரலாம். So next இந்த CP ஃபேனுக்கும் பாட்டிலுக்கும் இடையிலமே எந்த ஒரு கேப் இருக்க கூடாது. So அது மட்டும் இல்லாம இந்த CP ஃபேனும் அந்த பாட்டிலோட கரெக்ட்டா ஃபிட் ஆவறதுக்காகவும் சால்டரிங் கனை யூஸ் பண்ணி இந்த CP ஃபேனை அந்த பாட்டில் மேல உருக்கி கரெக்ட்டா ஃபிட் ஆவற மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போறோம். So இப்போ அந்த CP ஃபேன் மேல பாட்டில உருக்கி ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கொஞ்சம் கேப் இருக்கு அப்படிங்கறதால அத வந்து நம்ம க்ளூ கனை யூஸ் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி கவர் பண்ணிரலாம். இந்த பாட்டிலையும் சிபி ஃபேனையும் கனெக்ட் பண்ணி மெல்ட் பண்ண இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னால அந்த இடத்த இப்போ நம்ம இன்சுலேட்டட் டேப் யூஸ் பண்ணி கவர் பண்ணிடலாம்.
ஸோ இந்த 2 பாட்டிலுமே கனெக்ட் பண்ணி சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிட்டோம். ஸோ இந்த ஜாயிண்ட் தெரியாமல் இருக்கிறதுக்காக அது மேலே இன்சுலேட்டட் டேப் யூஸ் பண்ணி இப்போ கவர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த வேக்யூம் கிளீனரில் ஒரு கைப்பிடி ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு தெர்மாக்கோலை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த கைப்பிடியில் ஒரு ஸ்விட்ச் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக அந்த ஸ்விட்சோட அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த கைப்பிடியை இந்த பாட்டில் மேலே இந்த மாதிரி இப்போ ஒட்டிடலாம். ஸோ க்ளூ கனை யூஸ் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டும்போது க்ளூ வந்து சூடாக இருக்கும். அதை நம்ம தெர்மாக்கோல் அப்ளை பண்ணும்போது தெர்மாக்கோலுமே லைட்டாக உருகும். நம்ம அதை அப்படியே பாட்டிலையும் ஒட்டினோம் அப்படின்னா அந்த க்ளூவோட சூட்டில் பாட்டில் உருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம தெர்மாக்கோலில் க்ளூ அப்ளை பண்ணி லைட்டாக காயிற ஸ்டேஜில் டப்புன்னு பாட்டில் மேலே ஒட்டிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 12 வோல்ட் ஃபீமேல் கனெக்டர் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதில் ஒயர்ஸாக கனெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன ரெட் ஒயர் எடுத்திருக்கேன். இதை கனெக்டரில் இருக்கிற ப்ளஸ் பின்ல கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சிபி ஃபேனில் இருந்து வர மைனஸ் பிளாக் ஒயரை கனெக்டரில் இருக்கிற மைனஸ் பின்ல கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த 2 ரெட் ஒயரையும் சுவிட்சோட கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்போ நம்ம இந்த கனெக்டரில் கனெக்ட் பண்ண இந்த 2 ஒயரையுமே சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த 2 ஒயரையுமே சுவிட்சோட கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ இப்போ 2 ஒயருமே சால்டரிங் பண்ணியாச்சு. இப்போ இந்த சுவிட்சை அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த கனெக்டரையும் இதில் இந்த மாதிரி ஒட்டிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டியூப் எடுத்துருக்கோம். ஸோ இதை அந்த பாட்டிலோட முடியில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக இதோட அளவுக்கு அந்த பாட்டிலோட முடியில் ரவுண்டாக ஒரு ஹோல் போட்டுடலாம். ஸோ இந்த ட்ரில்லிங் மிஷினுடைய நம்ம சேனலில் இருக்குது. இந்த ட்ரில்லிங் மிஷின் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோட லிங்கை மேலே ஐ பட்டன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். போய் பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மூடியில் இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு ஹோல் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த டியூபையுமே இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ இந்த மூடியில் அந்த டியூபை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணும்போது இதுக்கு இடையிலுமே எந்த ஒரு கேப் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி கேப் இருந்துச்சு அப்படின்னா அதை க்ளூ அப்ளை பண்ணி அடைச்சிடணும். ஸோ இப்போ இந்த மூடியை இந்த பாட்டிலோட கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வேக்கம் கிளீனர் பக்காவாக ரெடி ஆகிட்டு. ஸோ இப்போ இதுக்கு 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்து இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம்.
ஸோ இப்போ நம்ம வேக்யூம் கிளீனரோட பர்ஃபார்மன்ஸ், அதாவது எப்படி குப்பை எல்லாத்தையுமே உறிஞ்சி இழுக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வேக்யூம் கிளீனரை யூஸ் பண்ணி கொஞ்சம் பெரிய பெரிய குப்பைகள் எல்லாமே கண்டிப்பாக க்ளீன் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன வேஸ்ட் எல்லாத்தையுமே சூப்பராக க்ளீன் பண்ணலாம். ஸோ இந்த குப்பையை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த பாட்டிலோட மூடியை கலத்தி இந்த வேஸ்ட்டை அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த வேக்யூம் கிளீனர் ரெடி பண்ணால் எனக்கு 100 ரூபாய்க்குள்ள தான் ஆச்சு. எப்படி அப்படின்னா, ஸோ இந்த சிபி ஃபேனோட விலை 60 ரூபாலேருந்து 70 ரூபாக்குள்ள இருக்கும். இந்த 12 வோல்ட் ஃபீமேல் ஜெனரேட்டரோட விலை ஒரு 10 ரூபா வரும். இந்த சுவிட்சோட விலை ஒரு 10 ரூபா வரும். அப்படி இப்படி மொத்தமாக பார்க்கும்போது ஒரு 100 ரூபாய்க்குள்ள தான் ஆச்சு. ஸோ அவ்வளோதான் நண்பா, நம்ம வேக்யூம் கிளீனர் 2.0 சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதை வச்சு பெரிய பெரிய குப்பையெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது. மற்றபடி இந்த மாதிரி சின்ன சின்ன வேஸ்ட்லாம் க்ளீன் பண்ணதுக்கு ஒரு சூப்பரான வேக்யூம் கிளீனர் தான் இருக்கும். ஸோ ரெடி பண்ணதுக்கு எனக்கு 100 ரூபாய்க்குள்ள தான் ஆச்சு. ஸோ அதனால் முடிஞ்சால் நீங்களும் இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.